திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன்தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறி தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அதிலே குறிப்பாக சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலில் இருந்து ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையிலே சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக 12 திருமுறைகள் ஆசிரியர்கள் துதி, திருக்கதவம் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைக்குண்டான 12 திருமுறை ஆசிரியர்கள் துதியினை படிப்பதற்காக காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரத்தில் வசிக்கக்கூடிய சிவ திருமதி காமாட்சி குமார் அம்மையார் அவர்களை வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களையும் மனமொழி மெய்களால் வணங்குகிறோம். விநாயகர் துதி. திருச்சிற்றம்பலம். பிடியதன் ஒரு உமை கொலமிகு கரியது வடிகொடு தன நடி வழிபடும் அவரிடர் கடிகன பதிவர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில்வழி வளமுறையிறையே. திருச்சிற்றம்பலம். இருத்தேழு ஆசிரியர் துணி. திருஞான சம்பந்தர், நாவரசர், சுந்தரர், திருவாத ஊரர் மற்றை திருமாளிகை தேவ சேந்தனார் கருவூரர் தெல்லு பூந்துருத்தி நம்பி வருஞான கண்டர் ஆதித்தர் வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாலி அமுதர் மருவ புருடோத்தமர் சேதிராயர் மூலர் மண்ணு திரு ஆலவாயார் ஒரு காரை காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிக்கீரர் கல்லாடனார் ஒன் கபிலர் பரணர் மெய் உணர்வு இளம் பெருமானோடு ஓங்கும் மதிராடிகளார் திருமேவு பட்டினத்தடிகளோடு நம்பி ஆண்டார் நம்பி சேக்கிழாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருக்கதவம் அடைதல் பாடுவதற்காக காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரத்துக்கு அருகாமையில் வசிக்கக்கூடிய சிவ திருமதி தனலட்சுமி கோவிந்தராஜன் அம்மையார் அவர்கள். வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். அருட்பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொருட்சமய முதற் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணிய கண்டிரண்டனவும் புவனம் உய்ய இருக்கடுவு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றாள் தன் திருவருளும் எனவும் கூடி தெருக்களை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. தெருக்களை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். அருமை அருமை அருமை. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருக்கதவம் திறத்தல் பாடுவதற்காக சிவகங்கை மாவட்டம் தென்காசி மாவட்டம் தென்காசிக்கு அருகாமையில் உள்ள சோலைமலை கிராமத்தை சேர்ந்த
சிவ திரு பூங்குடி ஐயா அவர்கள் வாங்க. பெருமான் பேரானந்தத்து பெரியாதிருக்க பெற்றீர்கள் அருமால் உற்று பின்னே நீர் அம்மா அலிங்கி அரட்டாதே திருமாமணி சேர் திரு கதபம் திறந்த போதே சிவபுரத்து திருமால் அறியா திருப்பு எங்கள் திருத்தால் சென்று சேர்வோமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. அருமை அருமை. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சி திருப்பள்ளி எழுச்சி பாடுவதற்காக திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலியில் வசிக்கக்கூடிய சிவ திருமதி அமுதா திரவேதாஸ் அம்மையார். சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். ஐயா நான் பேசுறது கேக்குதாங்க ஐயா? கேட்கிறது. சிவாய நமக. பூதங்கள் தோறும் நின்றாயே நீ நல்லால் போக்கிலன் வரவிலன் என நினைப்புலவோ கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோ முனை கண்டறிவாரை சீதங்கள் வயல் தீரு பெருந்துரை மன்னா சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன் வந்து ஏதங்கள் அறுத்தமை ஆண்டருள் புரியும் ஏதங்கள் அறுத்தமை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அருமை அருமை அருமை. திருச்சிற்றம்பலம். பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி அரும்போடு மலர்கள் கொண்டாங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினாலிடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலிலிருந்து ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையிலே சிந்தித்து வருகிறோம். அந்த வகையிலே நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகின்ற அத்தனை அடியார் பெருமக்களை மீண்டும் ஒரு முறை வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இணைந்து நுழைவோம். இப்படி ஒரு களத்தை நமக்கு ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கின்ற சிகாரம் சைவநெறி பாடசாலைக்கும் நம்ம எல்லாம் இந்த அதிகாலை பொழுதிலே ஒன்றிணைத்திருக்கக்கூடிய அந்த திருவள்ளுவர் கருணைக்கும் மனமார்ந்த நன்றிகளை சொல்லி, பிறந்து மொழி பயின்று நமக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து இந்த உலகத்தை அறிமுகம் செய்து காரிய குருவாகவும் காரண குருவாகவும் வந்து பிறகு சிவகுருவாக வந்து மெய்ஞானமாகி மிளகின்ற மெய்ச்சுடரை நம்முடைய புருவ மத்தியிலே காண்பித்து கொடுத்த அந்த உத்தம சிவகுருவுக்கு நம்முடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் சமர்ப்பித்து நிகழ்ச்சிகள் இணைந்த நுழையும். குருவருள் இல்லை என்றால் திருவருள் இல்லை. நம்முடைய நிகழ்ச்சி திருமந்திரத்தினுடைய ஆசிரியராக இருக்கக்கூடிய திருமூல நாயனருடைய பொற்பாதங்களையும் மனமொழி மெய்களாலே வணங்கி நேரடியாக பாடலுக்கு செல்லுவோம். திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில் 21வது தலைப்பாக இருக்கக்கூடிய சந்திர யோகம் என்கிற தலைப்பின் கீழே நாம் வெற்றிகரமாக 13வது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம். பாடல். ஒன்றிய ஈரன் கலையும் உடலுற ஒன்றிய ஈரன் கலையும் உடலுற நின்றது கண்டும் நினைக்கில நீசர்கள் கன்றிய காலன் கருக்குழி வைத்த பின் சென்றதில் வீழ்வர் திகைப்பொழியாரே கன்றிய காலன் கருக்குழி வைத்த பின்
சென்றதில் வீழ்வர் திகைப்பொழியாரே. ஒன்றிய ஈரன் கலையும் உடலுற நின்றது கண்டோம் நினைக்கிலர் நீசர்கள். கன்றிய காலன் கருக்குழி வைத்த பின் சென்றதில் வீழ்வர் திகைப்பொழியாரே. இனி பாடலை பதம்பதமாக பார்ப்போம். ஒன்றிய ஈரன் கலையும் உடலுற நின்றதும் கண்டும் நினைக்கிலர் நீசர்கள். கன்றிய காலன் கருக்குழி வைத்த பின் சென்று அதில் வீழ்வர் திகைப்பொழியாரே. இனி பாடலுக்கான பொழிப்புரையை பார்ப்போம். நன்றி தர்மயாதன். பாடலுக்கான விளக்கம். இங்கு கூறிய இருவகை பக்கங்களின் படி வளர்ந்தும் தேய்ந்தும் நிற்கின்ற சந்திரக்கலை 16 அண்டத்தில் உள்ளது போலவே பிண்டத்திலும் பொருந்தி உள்ளதை உயர் நெறியில் வேட்கை இல்லாதோர் நினைப்பதும் இல்லை. அதனால் வாழ்நாளை வீணாலாக்கிய குற்றம் பற்றி அவர்கள் மேல் சீற்றம் கொள்ளுகின்ற கூற்றுவன் அவர்களை இழிபிறப்பில் தள்ளிய பின் அதிலே சென்று வீழ்ந்து மேலேற வழி அறியாது திகைத்தலையே அவர்கள் உடையவராவார்கள். மீண்டும் ஒருமுறை பொழிப்புரையப்படுகிறேன். இங்கு கூறிய இருவகை பக்கங்களின் படி வளர்ந்தும் தேய்ந்தும் நிற்கின்ற சந்திரக்கலை 16 அண்டத்தில் உள்ளது போலவே பிண்டத்திலும் பொருந்தி உள்ளதை உயர் நெறியில் வேட்கை இல்லாதோர் நினைப்பதும் இல்லை. அதனால் வாழ்நாளை வீணாலாக்கிய குற்றம் பற்றி அவர்கள் மேல் சீற்றம் கொள்ளுகின்ற கூற்றுவன் அவர்களை இழிபிறப்பில் தள்ளிய பின் அதிலே சென்று விழுந்து மேல் ஏற வழி எறியாது திகைத்தலையே அவர்கள் உடையவராவார்கள். இதுதான் பாடலுக்கான விளக்கம். இப்போ சிகாரம் சைவநெறி பாடசாலையில யதார்த்தமா நம்ம அதுக்கான விளக்கங்களை பார்ப்போம். திருச்சிற்றம்பலம். நம்முடைய நிகழ்ச்சியில பெருமானுடைய பெரும் கருணையினால சிந்திக்க ஒரு வாய்ப்பு, திருமந்திரத்தை சிந்திக்க ஒரு வாய்ப்பு. அதுல திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில் 21வது தலைப்பாக இருக்கக்கூடிய சந்திர யோகம் என்ற தலைப்பு நாம் பார்த்துட்டு வரோம். இந்த சந்திர யோகம்னா என்னன்னு நம்ம ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் ஒவ்வொரு பாடல்லையும் சொல்லிடுறோம். ஏன்னா புதுசா வர்றவங்க, புதுசா இந்த ஆடியோவை கேட்கறவங்க, இல்ல இந்த சேனலுக்கு வந்து பாக்குறவங்க கேட்கறவங்களுக்கு ஒரு புதிராக இருக்கக்கூடாது. அதனால சந்திரன்னா மனம். இந்த மனத்தை கீழ் நோக்கி செலுத்தாமல் மேல் நோக்கி செலுத்த வேண்டும். மேல் நோக்கி செலுத்தினால் யோகம், கீழ் நோக்கி செலுத்தினால் பிறப்பு. அவ்வளவுதான். அப்படி கீழ் நோக்கி செலுத்தினா அது போகமாகும், அதுவே துன்பமாகும். மனத்தை கீழே செலுத்த செலுத்த துன்பத்தில் இட்டு கொண்டு விட்டுரும். அதே மனத்தை மேலே நோக்கி செலுத்த செலுத்த எம்பெருமான் திருவடியில் விருப்பு வெறுப்பு இல்லாத இடத்தில் விட்டுவிடும். அவ்வளவுதான். இந்த மனம் ரெண்டுக்கு ஆட்படும். ஒண்ணு விருப்பு, இன்னும் வெறுப்பு. இந்த மனம் இரண்டுக்கு ஆட்படும். ஒண்ணு விருப்பு, இல்லைன்னா வெறுப்பு. ஒருவர் மீது வெறுப்பை உமிழும், இல்லைன்னா ஒருவர் மீது விருப்பை உமிழும். இந்த மனத்தினுடைய இயல்பு அதுதான். தனக்கு காரியம் ஆகணும்னா ஒருத்தர் புகழ்ந்து பேசும், தனக்கு காரியம் ஆகலைன்னா அவனை இகழ்ந்து பேசும். இதுதான் மனத்தினுடைய இயல்பு. அப்போ இந்த மனம் கீழ்முகமாக பட்டுவிட்டால் இந்த இருதலை கொல்லி என்று சொல்லக்கூடிய விருப்பு வெறுப்புக்கு ஆளாகி நாசமாகி போய்விடும். அப்படிப்பட்ட மனத்தை எம்பெருமான் திருவடியிலே கொண்டு வந்து சேர்த்து விருப்பம் இல்லாமல் வெறுப்பும் இல்லாமல் யார் ஒருவர்
பெருமானுடைய பெருங்கருணையினாலே புருவ நடுவில் வந்து நிற்க முயற்சி செய்கிறார்கள். குருநாதருடைய தயவோடு வந்து நிற்கணும். அப்படி குருநாதருடைய தயவோட குருநாதரை இறுக்கி பற்றி கொண்டு எம்பெருமான் திருவடியிலே வந்து நிற்கக்கூடிய ஒரு பெரும் பாக்கியம் இருக்குமானால் அதுக்கு தான் சந்திர யோகம் என்று பெயர். வெறுமனே உங்களால் அமர்ந்து உட்கார முடியாது, அமர்ந்து தவத்துல உட்கார முடியாது. நீங்க தவத்துல உட்காரணும்னா குருநாதரை மனத்தால் நினைக்க வேண்டும். ஒரு கணம் அவரை நினைக்கணும். நினைச்சு, அப்பா நீங்க உட்கார்ந்து ஜெயிச்சீங்க, நாங்க உட்கார்ந்து ஜெயிக்கிறது எப்போ? ஒரு கணம் எங்களால அமர்ந்திருக்க முடியலையே, முதுகெலும்பு நேரா இல்லையே, எங்க கண்கள் கொண்டு போய் எம்பெருமான் திருவடியில சேர்க்க முடியலையே, அப்போ யாரை நினைக்கணும்? அதில் வெற்றி பெற்றவர்களை நினைக்க வேண்டும். ஒரு கணம் அமர்ந்து அந்த மெய்ஞானம் பெற்றவர்களை மனதினாலே நினைத்து தெளிவு குருவின் திருமேனி காண்டல், அவர்களை மனமாற நினைத்து யார் ஒருவர் அமர்கிறார்களோ அவர்களுக்கு தவம் கூடும். யாருக்கு தவம் கூடும்? எல்லாருக்கும் கூடாது. குருநாதரை நினைத்து விளக்கு ஏற்றி தூபம் ஏற்றி இட சுத்தி, முதல்ல இடத்தை சுத்தம் பண்ணணும். வெறுந்தரையில தவத்துல உட்காரக்கூடாது. கீழே கோரப்பாயோ இல்ல தர்ப பாயோ இல்ல பலகையோ இருக்கணும். ஆசனத்தை முதல்ல இட சுத்தம் பண்ணணும். வடக்கு நோக்கி உட்காரணும். விளக்கு எரியணும், தூபம் எரியணும். இது இல்லைனாலும் பரவாயில்ல, குருநாதரை முதல்ல மனசுக்குள்ள நினைக்கணும். சாமி நீங்க உட்கார்ந்தீங்களே, எப்படியோ ஜெயிச்சிங்கல்ல, 5 புலன்களை ஜெயிச்சிங்களே, நாங்களும் உட்காடுறோம்னு சொல்லிட்டு உட்காரணும். குருநாதரை நினைச்சுக்கிட்டு புருவனடுக்கு போகணும். அப்பதான் கூடும். எப்படி கல்யாணம் ஆன தம்பதிகள் புதுசா உள்ள போகும்போது எவ்வளவு ஒரு வேகமா போவாங்களோ, அது மாதிரி தவத்துக்கு போகும்போதும் இன்பத்தோடு போகணும். வெறுமனே வெறுப்போட போகக்கூடாது. எம்பெருமான் திருவடியை பார்க்க போறன்ற சந்தோஷத்துல போகணும். கணக்கேன்னு போகக்கூடாது, விதியேன்னு போகக்கூடாது, நொந்து போகக்கூடாது. உங்களுக்கு ஆர்வத்தை சொல்லித்தரேன். தம்பதிகள் புதுசா கல்யாணமான எப்படி கதவை சாத்திக்கிறாங்களோ அது மாதிரி தவத்துக்கு போகும்போது கதவை சாத்திக்கணும். எந்த கதவை சாத்தணும்? நம்ம வீடுன்ற உடம்புல 9 ஓட்டைகள் இருக்கு. அந்த 9 ஓட்டையை சாத்திட்டு எம்பெருமான் திருவடியில வந்து நிக்கணும். அவ்வளவுதான். அதுக்கு இதுக்கும் இப்ப போகத்துக்கும் யோகத்துக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. அப்ப 2 பேர் கூடுறதுக்கு மறைவிடம் தேவைப்படுது இல்ல? அது மாதிரி எம்பெருமானோடு கூடுவதற்கும் மறைவிடம் தேவைப்படுகிறது. ஆர்வத்தோடு அவர்கள் எப்படி போகத்திற்கு நுழைகிறார்களோ அதுபோலதான் தவத்திற்கும் நுழைய வேண்டும். ஒரு கல்வனை போல நுழைய வேண்டும். அப்ப தவம் கூடும். அப்பதான் தவம் கூடும். ஆர்வம் இல்லாம தவத்தில் உட்கார முடியாது. அவனை பார்க்க வேண்டுங்கிற ஆவல் வேணும். காதலனை காதலி பார்ப்பதற்கு துடிப்பதை போல நாம் இறைவனை பார்ப்பதற்கு துடிக்க வேண்டும். அதுதான் தவம். அதுதான் குருநாதர் இல்லாம உட்கார முடியாது. அது மட்டும் கூடிடுச்சுன்னா அவங்க காதலனை பார்த்தா போதும். அதுதான் எம்பெருமான் அதுக்கு பேரு. நம்ம எல்லாம் ரட்சிக்கிறதுனாலதுக்கு நம்பெருமான் பேரு. நம்ம எல்லாம் ரட்சிப்பதனால அதுக்கு நம்பெருமான் பேரு. தனித்தனியா ரட்சிக்கிறதுனால அது என்னை ரட்சிப்பதனால அதுக்கு எம்பெருமான் பேரு. அந்த எம்பெருமான நீங்க கண்ணுற வேண்டும். அதுக்குதான் சந்திர யோகம்னு பேரு. இந்த மன 2 நிலைப்படும். ஒண்ணு வெறுப்புக்கு ஆளாகும், இல்ல வெறுப்புக்கு ஆளாகும். அந்த அப்படி விருப்புக்கும் வெறுப்புக்கும் ஆளாகக்கூடிய மனசை அதான் ஒண்ணுத்து அப்படியே கரிச்சுக்கிட்டுக்கிட்டே இருக்கும். தனக்கு கிடைக்கலன்னா சீச்சி இந்த பழம் பிடிக்கலன்னு சொல்லும். இது மனத்தினுடைய இயல்பு. பச்சவந்தி மாதிரி மாறும். விபச்சாரம் பண்ணும், வியாபாரம் பண்ணும், அத்தனை முள்ளமாரித்தனமும் இந்த மனம் பண்ணும். தனக்கு காரியம் ஆகணும்னா சகல வேலையும் செய்யும். நல்லா இருக்கீங்களா? ஆக எப்படி ஒன்னாலும் நடிக்கக்கூடியதுதான் அந்த மனம். மனம் தந்திரம் உள்ளது. இப்படிப்பட்ட மனத்தை நாம் எம்பெருமான் திருவடியிலே கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். அதுதான் சந்திர யோகம். இதான் ஒவ்வொரு தலைப்புலயும் நம்ம சந்திர யோகம் நம்ம என்னன்னு சொல்லிட்டு தான் வகுப்பெடுக்கிறோம். அந்த வகையில
திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில் 21வது தலைப்பாக இருக்கக்கூடிய சந்திர யோகத்தில் சந்திரன்னா என்ன, மனம் என்று சொன்னோம். இந்த மனத்தினுடைய இயல்பு என்ன என்று நம்ம இன்னைக்கு பார்த்தோம். அப்படி மனத்தினுடைய இயல்பை குருநாதருடைய தயவில் கொண்டு வந்து அவருடைய கருணையினாலே தவத்தில் அமர்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீங்கள் சமைந்து விடுவீர்கள், நீங்கள் வயதுக்கு வந்து விடுவீர்கள், அதாவது எம்பெருமான் திருவடியை அறிந்து கொள்ளுவீர்கள். அன்னைக்கு தான் சமைஞ்ச நாள், பக்குவப்பட்ட நாள். சமைந்த நாள் என்று சொன்னால் பக்குவப்பட்ட நாள், பெரிய மனுஷி ஆயிட்டீங்க, அவ்வளவுதான். என்னைக்கு நீங்க பெரிய மனுஷி ஆவறீங்க, என்னைக்கு நீங்க பெரிய மனுஷனா ஆவறீங்க, பெரிய மனிதனை பார்த்த பிறகு நீங்கள் பெரிய மனுஷராக மாறுங்க, அவ்வளவுதான். அந்த பெரிய மனுஷன் யாரு, நமக்குள்ள இருக்க பெரிய மனுஷன் யாரு? அவனுடைய திருவடி தான் பெரிய மனுஷன். அவனை அறியாதவர்கள் சின்ன மனுஷன், அவ்வளவுதான். வயசு எவ்வளவு ஆகுறது முக்கியம் கிடையாது. 80 வயசானவன் சின்ன புத்தி இருந்தா அவன் சின்ன புத்தி தான். அவன் புத்தி கீழே இருந்ததுன்னா கீழே தான், அவன் புத்தி மேல இருந்தா மேலதான். அப்ப கீழானவர்கள் மேலானவர்கள் யாருன்னு முடிவு பண்ணிக்கணும். எம்பெருமான் திருவடியை நோக்குகின்றவர்கள் மேலானவர்கள், அவர் தான் மேல் ஜாதிக்காரர்கள். எம்பெருமான் திருவடியை தவிர்த்து மற்ற எல்லாவற்றையும் பார்க்கின்றவர்கள் கீழானவர்கள், அவர் தான் கீழ் சாதிக்காரர்கள். திருவடியை அடைந்தவர்கள் திருவடி அடையார்கள். திருவடி வணக்கிற சாமி அப்படின்னா நோகாத அப்படி அப்படியே வணக்கம் சொல்றதுல ஒண்ணும் கிடையாது. எது திருவடின்னு தெரிஞ்சிருக்கணும். அப்ப குருநாதருடைய பெரும் கருணையினாலே எம்பெருமான் திருவடியை அடையக்கூடிய பக்குவம் ஒருவருக்கு வந்து விட்டால் அவர்கள் தான் சிவனடியார்கள். அப்படிப்பட்ட உன்னதமான யோகம் தான் இந்த சந்திர யோகம். அந்த சந்திர யோகத்தில் இன்னைக்கு அந்த பாடல் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ஒன்றிய ஈரன் கலையும் உடல் உற நின்றது கண்டும் நினைக்கல நீசர்கள், கன்றிய காலன் கருப்புழி வைத்த பின் சென்றதில் வீழ்வர் திகைப்பொழியாரே. இப்போ சந்திரன்னா என்ன, யோகம்னா என்ன, மனம்னா என்ன, மனத்தினுடைய இயல்புனா என்ன, அதுக்கான உதாரணங்கள்லாம் இப்போ சொல்லி யோகத்தை விளக்கிட்டேன். அடியேன் அறிவு கேட்டு எம்பெருமான் உணர்த்திய இந்த நாயேனுக்கு இறைவன் உணர்த்திய செய்திகளை உங்களுக்கு சொல்லிட்டேன். இருப்பினும் இந்த பாடல் என்ன சொல்ல வருதுன்னு பார்ப்போம். ஒன்றிய ஈரன் கலையும், 16 கலை இந்த மனத்திற்கு உண்டு, சந்திரனுக்கு. அது என்னன்னா, தேய்வதும் வளர்வதும் நிலவுக்கு எப்படி இயற்கையோ அதுபோல நம்ம மனதும் தேய்வதும் வளர்வதும் ஒரு இயற்கையாக இருக்கிறது. அண்டத்தில் இருக்கிற சந்திரனுக்கு எப்படி தேய்பிரையும் வளர்பிரையும் இருக்கிறதோ அதுபோல 16 கலைகள் நம்முடைய உடலிலும் இருக்கிறது. அந்த 16 கலையும் நம்முள் இருக்கிறது என்கிற அறிவு இல்லாமல் நீசர்களாக இருக்கின்றோம். இந்த 2வது வரியில நீசர்கள்ன்றார். யார் நம்மள? யார் நீசர்கள்? இந்த 16 கலையும் உள்ள இருக்குது. இந்த 16 கலையை தெரிந்து கொள்ளாமல், அறிந்து கொள்ளாமல், குருநாதருடைய தயவை அணுகாமல் இருக்கிறவர்கள் நீசர்கள். இந்த மனத்தை எம்பெருமான் திருவடியிலே சேர்க்காமல் உலக விஷயங்களில் செலவு செய்து வீணடிக்கின்றவர்களை இவர்கள் நீசர்கள் என்று சொல்லுகிறார்கள். இந்த ஆன்மா சார்ந்ததின் வண்ணம், இந்த உயிர் சார்ந்ததின் வண்ணம், யார் கூட சேர்றமோ அவங்க புத்தி நம்மளுக்கு வரும். இப்ப சொல்லுங்க, எம்பெருமான் திருவடியை நோக்கி மனத்தை வைப்பவர்கள் ஈசர்கள், எம்பெருமான் திருவடியை மறந்து கீழான புத்தி உள்ளவர்கள் நீசர்கள். இதுக்கப்புறம் நீசர்கள் யாரு ஈசர்கள் யாருன்னு முடிவு பண்ணிக்கணும். இனி நீசர்களோடு தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு திருவடினா என்னன்னு தெரியாது. அவன் உடம்புல இருக்கிறது ரகசியமே அவனுக்கு தெரியாது. அவன் பாழா போனதுக்காக இறைப்பான். தன்னுடைய எதுக்கு உழைக்கிறோம், எதுக்கு சாப்பிடுறோம், எதுக்கு தூங்குறோம், என்னத்துக்காகத்தான் இந்த பிறவி எடுத்துன்ற அறிவில்லாமலேயே உழைச்சுக்கிட்டு இருப்பான். சாப்பிடுறது, தூங்குறது, உடலுறவு கொள்றது, சாப்பிடுறது, தூங்குறது, உடலுறவு கொள்றது, திருப்பியும் உலகியலுக்கு போறது, அவ்வளவுதான்.
எல்லாரும் போறாங்க, நான் போறேன், அவ்வளவுதான். இவனுக்கு அவ்வளவுதான் தெரியும். இப்ப பெருமானுடைய அவன் அருளாலே அவன் தாள் வணங்குகின்ற மாதிரி எம்பெருமான் அவர்களுக்கு அந்த அறிவை புகட்டும் காலம் இருக்கு இல்லையா, அப்பதான் அவர்கள் ஈசர்களை தேடி வருவார்கள், ஈச நிலையை அடைவார்கள். அது வரைக்கும் அவர்கள் நீசர்கள். அதான் சொல்றாரு, ஒன்றிய ஈரன் கலையும் உடல் உற. நம்முடைய உடம்புலயே 16 கலை இருக்கிறது, அது நின்றதும் கண்டும் நினைக்கலாரு. அப்படிப்பட்ட ஒரு 16 கலையை எம்பெருமான் திருவடியில மனத்தை கொண்டு போது வைக்கின்ற கலையை கற்றுக்கொள்ளாமல் நீசர்களாக இருக்கின்றார்களே அப்படின்றாரு. கண் இருந்தும் குருடர்களாக இருக்கின்றார்களே, காதிருந்தும் செவிடர்களாக இருக்கின்றார்களே, அதான் நீசர்கள். வாயிருந்தும் எம்பெருமானை துதிக்காமல் ஓதாமல் இருக்கின்றார்களே, அவர்களெல்லாம் நீசர்கள். தலையே நீ வணங்கா என்ற மாதிரிதான். அப்போ 3வது வரி என்ன சொல்லுதுன்னா, கன்றிய காலன் கருக்குழி வைத்த பின். அப்ப பாக்குறான் தர்மனார், யமன். இவனுக்கு உடம்பு கொடுத்து, மனம் கொடுத்து, உயிர் கொடுத்து, 5 மூட்டை 60 கொடுத்து, இவனுக்கு பிறவி கொடுத்து, தனு கரண போகங்கள் கொடுத்து, எல்லாம் கொடுத்து அனுப்புனா, இந்த நாய் நன்றி மறந்து விட்டதே. இந்த நாய் நன்றி மறந்து விட்டு, கருவுற்ற நாள் முதல் கட்டையில போந்தனே உன் ஹார்ட் வேலை செய்து, கூலி வாங்காமல வேலை செய்து எம்பெருமான் நடனமாடிக்கொண்டிருக்கின்றானே, அந்த நடனத்தினுடைய நன்றி கூட இல்லாமல் இருக்கின்றார்களே, அவர்கள் எல்லாம் நீசர்களாக வைத்து யமன் தூதர்களை அனுப்புகின்றான். அங்கதான் யமன் வரான். அப்போ நன்றி அறியாதவர்கள், எம்பெருமான் திருவடியை அறியாதவர்கள், எம்பெருமான் தான் நடத்துகிறான் என்ற அறிவில்லாத மூடர்களுக்கு, நீசர்களுக்கு கன்றிய காலன் கருக்குழி வைத்த பின் திருப்பி அவங்கள போட்டு தள்ளுறான். நன்றி கெட்ட நாய்களை. நடத்துகிறது இறைவன் தான் என்ற அறிவில்லாமல் நான் 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 என்னது 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 இது வரைக்கும் உண்டு, அது வரைக்கும் உண்டு, அங்கலாப்பு அங்கலாப்பு. எதுக்கு செத்து சேர்க்கிறோம், ஏன் சேர்க்கிறோம்? அதெல்லாம் கூட வருமா? சத்தியமா வராதுன்ற உண்மை தெரிஞ்ச பிறகு எதுக்கு நீ அலையிற? எதுக்கு நீ அலையிற நான் கேட்கிறேன். எதனால உன் மனம் நிறைவடையும் நான் கேட்கிறேன். கொஞ்சம் யோசிச்சு பாரு, எதனால உன் மனம் நிறைவடையும்? சத்தியமா மனம் நிறைவடையாது, அவ்வளவுதான். எழுதி வச்சுக்க. நட்சத்திரங்களை எண்ண முடியாது, இந்த மனத்தினுடைய ஆசையை நிறைவேற்ற முடியாது. அதுதான் ஞானிகள் சொல்றாங்க, கடந்து விடு. ஏன்னா என்னைக்குன்னு உட்கார்ந்து இருக்க முடியாது. 1 2 3 4 5 6 நட்சத்திரத்தை உட்காந்து என்ன இருக்க முடியுமா? அது போலதான் இந்த மனம் கூத்து செஞ்சுக்கினே இருக்கும், பாக்குறதெல்லாம் விரும்பிக்கினே இருக்கும். உன்னால நிறைவேற்ற முடியுமா? அலைகள் ஓயுமா நான் கேட்கிறேன். அலைகள் ஓய்வதே இல்லை. அலைகள் ஓய்வதே இல்லை, மனம் ஓய்வதே இல்லை. கடந்து விடு, அவ்வளவுதான். அதை கடப்பதுதான் எம்பெருமான் திருவடி, குருநாதருடைய. இதெல்லாம் பார்த்து அனுபவிச்சு நுணுகி ஆராய்ந்து இந்த மனத்தை வெல்ல முடியாது என்று தெரிந்தவர்கள் தான் சுவாசத்தை கொண்டு போய் புருவ நொடியில் வச்சாங்க. அப்ப கட்டாயமா அடங்கிடும், ஒரு நாள் அடங்கும். திருவடியை பார்த்தவொன்னு அடங்கும். அந்த மாதிரி மனத்தை கொண்டு வந்து எம்பெருமான் திருவடிகளை சேர்க்காத நீசர்களுக்கு யமன் வருகின்றான். அவன் சாகடிச்சுட்டு மீண்டும் கருக்குழியில தள்ளுறான், யோனில தள்ளுறான். கன்றிய காலன் கருக்குழி வைத்த பின் திருப்பியும் பிறக்கிறது. அவனை அறியாமையில தள்ளிக்கிட்டே இருப்பான் யமன். ஓடு, திருப்பியும் ஓடு, நீதான் ஆசைப்பட்ட ஓடு. எண்ணில் பல்பிறவி, கணக்கில்லாத பிறவி. ஓடு, நீதான் ஆசைப்பட்ட ஓடு. கன்றிய காலன் கருக்குழி வைத்த பின் சென்றதில் வீழ்வர் திகைப்பொழியாரே. திகைப்பொழியார்னா வழி அறியாமல் தவிப்பார்களாம். இன்னைக்கு பாருங்க, இந்த வழி அறியாமல் திகைப்பவர்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க. என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், என்னன்னு தெரியலையே. எல்லா சொத்தும் இருக்கும், மார்க்கம் தெரியாமல் அலைவார்கள், நெறி தெரியாமல் அலைவார்கள், சைவ நெறி தெரியாமல் அலைவார்கள்.
வழி அறியார், வழி அறியேன் உன்னையே அறியேன் அப்படின்றார்ல மாணிக்க வாசகர். அது போல நெறி அறியேன் என்னையே அறியேன் வழி அறியேன். இப்ப குருநாதரை பிடிக்கணும். எனக்கு நெறிய அறிய வாய்ப்பு கொடுங்கள். எது நெறி? புகு நெறி. எது? இதுதான் புகு நெறி. புகுவார் அவர் பின் புகுவேன்னா என்ன அர்த்தம்? புருவ நடுகின்ற குகைக்குள்ள குகைக்குள்ள புகுவார் அவர் பின் புகுவேன். அப்படி புகணும். அதுதான் புகுவார் அவர் பின் புகுவேன் அப்படின்ற உண்மையை கற்றுக்கொண்டு இந்த காலம் நம்மை கருக்குழியில் தள்ளாமல் இருக்க சந்திர யோகம் என்கிற தலைப்பின் கீழே திருமூல நாயனார் நம்மை காப்பாற்றி இருக்கிறார். இனி யமன் நமக்கு வராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் குருநாதருடைய கருணையினாலே குருநாதரை நினைத்து மனத்தை கீழ்முகமாக நிலையில்லாத பொருள்கள் மேல் செலுத்தி நாசமாக போகாமல் நிலையான பொருளாகிய எம்பெருமான் திருவடியாகிய நெற்றியில் நேர் நிறுத்துங்கள். அங்கே சந்திரன் ஒடுங்கக்கூடிய கலையை நீங்கள் பார்க்கலாம். மனம் ஒருமைப்பட்டு எம்பெருமான் திருவடியில் பிரகாசிக்கக்கூடிய மிகப்பெரிய கலையை அங்கு அறியலாம் என்கிற உண்மையை சொல்லி இந்த பாடலை பாடி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். ஒன்றிய ஈரன் கலையும் உடல்லுற நின்றது கண்டும் நினைக்கிலர் நீசர்கள் கன்றிய காலன் கருக்குழி வைத்த பின் சென்றதில் வீழ்வர் திகைப்பொழியாரே. அப்போ சந்திரனுடைய 16 கலைகளும் நமக்குள்ளதான் இருக்கு. எப்படி வெளியில சந்திரன் தேய்ந்து வளர்ந்து பௌர்ணமியாவதும் தேய்ந்து அமாவாசையாவதும் எப்படி இயற்கையோ அது போல நம்முடைய மனமும் 15 நாள் தேய்வதும் 15 நாள் வளர்வதும் ஒரு இயற்கையாக இருக்கிறது. அப்படி வளர்பிறையிலே எம்பெருமான் திருவடியிலே மனத்தை கொண்டு வந்து வைத்து பூர்ணச்சந்திரனாக இருக்கக்கூடிய பிரகாசிக்கக்கூடிய அந்த பெரும் கலையை தன்னை அறிந்து இன்பமுற வேண்டும் வெண்ணிலாவே என்கிற வரிகளுக்கு ஏற்ப நம்முடைய மனத்தை கொண்டு வந்து பிரகாசிக்க செய்யக்கூடிய பெரிய கலையை சந்திர யோகத்தை நம்முடைய சிகார சைவநெறி பாடசாலையிலே உள்ள அடியார் பெருமக்கள் தொடர்ந்து முயற்சி செய்து அந்த முயற்சி திருவினையாக்கும் என்கிற வகையிலே வலதுகன் சூரியன் இடதுகன் சந்திரன் எம்பெருமான் திருவடியை பார்ப்பதற்கு முயற்சி செய்து வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி குருநாதருடைய தயவும் கருணையும் குருவர்களும் திருவருளும் வந்திருக்கக்கூடிய அடியார்கள் பெருமக்களுக்கு அனைவருக்கும் இந்த சந்திர யோகம் கூட வேண்டும் என்று சொல்லி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம். வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் இனி நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை. கண்ணின் நல்லதும் கழுமல வல்லநகர் பெண்ணின் நல்லால் ஒடும் பெருந்தகை இருந்தது. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கு கணம் தரும் பூங்குடலால் அபிராமி கடைக்கண்களே. ஆறிரு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க ஆனைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் வான்மையில் வழாது பெய்க மலிபலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஒங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று சொல்லி நிகழ்ச்சியை இனிதான் நிறைவு செய்வோம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அதில் குறிப்பாக சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலிலிருந்து ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையிலே சிந்தித்து வருகிறோம். அந்த வகையிலே நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்த அத்துணை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை சொல்லி நிகழ்ச்சியை இனிதன் நிறைவு செய்வோம். மீண்டும் இன்றிரவு 8 மணிக்கு பிறகு 9:50 சிறப்பு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் என்று சொல்லி நிகழ்ச்சியினை இனிதன் நிறைவு செய்வோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அனைவருக்கும் வணக்கங்க. சிவாய